வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய மிதிலா விலாஸ் அத்தியாயம் 37. பயந்து போய்விட்டாயா கிரிஜா என்று கேட்டுக்கொண்டே அருகில் வந்து நின்றான் கோபாலன். உண்மையில் கிரிஜா அது சமயம் மிகவும் பயந்துதான் போய்விட்டாள். ஆதலின் அவளால் பதில் எதுவும் கூற முடியவில்லை. ஆச்சரியத்தினாலும் கிளியினாலும் அவளது உள்ளம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. 1 மாதமாக நான் கல்கத்தாவில் கம்பெனி விஷயமாக தங்கும்படியாக இருந்தது. பசுபதி ஐயர் இறந்து போன செய்தியை பத்திரிகையில் படித்தேன். ஈஸ்வரனுக்கு உடனே ஒரு அனுதாப கடிதம் எழுதி போட்டேன். என்றாலும் நேரில் விசாரிப்பது தான் உசிதம் என்று தோன்றியது. நேற்றுதான் கல்கத்தாவிலிருந்து வந்தேன். உடனே சிநேகிதனை பார்க்க 5 மணி வண்டிக்கு கிளம்பி வந்தேன். ஆமாம், அந்தி வேளையில் தனியாக இந்த பாதையில் நடந்து செல்வது நியாயமா? காலம் மிகவும் கெட்டி கிடக்கிறது என்பது உனக்கு தெரியாதா என்ன என்று வாத்சல்யம் பொங்க கேட்டான். விவரிக்க இயலாத உணர்ச்சிகளின் வசமாகிய கிரிஜாவுக்கு உடனே பதில் அளிக்க முடியவில்லை. சுற்றிலும் கவிந்து கொண்டு வரும் இருளை திரும்பி பார்த்துவிட்டு, நான் செய்த காரியம் பிசுகுதான். தனியே இப்பாதையில் நடப்பது உசிதமில்லை என்பதை யோசிக்கவே இல்லை என்றாள். பங்களாவுக்கு தான் நானும் போய்க் கொண்டிருக்கிறேன். உனக்கும் துணையாக நான் வருகிறேன், கவலைப்படாதே என்று கூறிய கோபாலன் கிரிஜாவுடன் கூட மெல்ல நடக்கலுற்றான். சிறிது நேரம் இருவரும் மௌனமாகவே நடந்தனர். பிறகு கோபாலன் பேச ஆரம்பித்தான். கல்யாணம் தற்காலிகமாக நின்று விட்டது என்று அறிந்தேன். அதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன் என்றான். கிரிஜா சற்றென்று அவனை நிமிர்ந்து பார்த்தாள். துயரமும் வேதனையும் படிந்த அவளது முகம் இருள் கவிந்து நின்றது. அந்த வேளையிலும் அவனுக்கு தெளிவாக தெரிந்தது, இந்த கல்யாணம் இனி நடக்கப் போவதில்லை. ஒரேடியாக நின்றுவிட்டது. இரு சாரார்களுக்கும் மனமுற்றிலும் ஒப்பாத இந்த கல்யாணம் என்றது நல்லதாகிவிட்டது. நாளை நான் பம்பாய்க்கு போகிறேன். போகும் முன் உங்களை சந்தித்து மன்னிப்பு கோர வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். எதிர்பாராத விதமாக உங்களை இன்று சந்தித்து ஒரு பாக்கியமே கோபால். என்னை தாங்கள் மன்னிக்க வேண்டும் என்றால் மனவெழ்ச்சி மிக்கவளாக. மன்னிப்புக்கு என்ன இருக்கிறது? என் குணத்தை பற்றி ஓரளவு அறிந்த நீ இப்படி பேசுவது ஆச்சரியமாக இருக்கிறது என்று கோபாலன் மேலே நடக்காது நின்றான். தேவி குலத்து ராஜபாட்டையின் மீது கட்டப்பட்டிருந்த சிறு பாலத்தை சமீபத்தை கிரிஜா ஏனோ மேலே நடக்க இச்சையின்றி அதன் கைப்பிடி சுவர் மீது உட்கார்ந்து கொண்டாள். தனிமையில் அவமானமும் துக்கமும் தாளாது தத்தளித்து கொண்ட அவளது மனதிற்கு கோபாலனை சந்தித்தது பெரும் ஆறுதலாக இருந்தது. மௌனமாக கோபாலனும் பாலத்து சுவர் மீது சிறிது தூரத்தில் உட்கார்ந்து கொண்டான். எதிர்பாராத விதமாக சந்தித்த கிரிஜாவிடம் பல விஷயங்களும் பேச வேண்டும் என்று அவனது உள்ளம் ஆவலில் துடித்து கொண்டிருந்தது. ராஜபாட்டை மீது அது சமயம் நடந்து சென்று கொண்டிருந்த 2 மனிதர்கள் தங்களை திரும்பி திரும்பி வேடிக்கை பார்த்து கொண்டு ஏதோ தங்களுக்குள் சொல்லி சிரித்து கொண்டு போவதை கூட கிரிஜா கவனிக்கவில்லை. அந்த சமயம் அவளது மனமும் சிந்தனையும் பூந்தோட்டத்தின் நடுவே அமைந்திருந்த ஒரு சிறு அழகிய வீட்டையும் அதிலே நடந்த சில நிகழ்ச்சிகளையும் பற்றி கற்பனை செய்து கொண்டிருந்தது. ஆமாம், இந்த கல்யாணம் ஏன் நின்றுவிட்டது என்று கோபாலன் கேட்டான். பரஸ்பரம் எங்களுக்குள் ஏற்பட்ட அதிருப்தியினால் நின்றுவிட்டது. அதை பற்றி அதிகம் பேச விரும்பவில்லை. அது கிடக்கட்டும். நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் அளிக்காது வாழாவிருக்கிறீர்களே. தங்களுக்கு நான் இழைத்த துரோகத்தை தாங்கள் மன்னித்ததாக ஒரு வார்த்தை கூறினால் எனக்கு மன அமைதி ஏற்படும். ஊருக்கு போகும் முன் நிச்சந்தையான உள்ளத்துடன் செல்வேன். கோபால், கடந்த சில நாட்களாக என்னை பற்றி நீங்கள் எவ்வளவு கேவலமாக எண்ணியிருப்பீர்கள். என்னை துரோகி என்று சபித்திருப்பீர்கள். அக்கிரமக்காரி என்று எண்ணி துவேஷித்திருப்பீர்கள். சில சமயங்களில் நான் இதையெல்லாம் பற்றி மனம் கலங்குவதுண்டு. தங்களுக்கு இழைத்தது பெரிய துரோகம் என்றாலும் அதற்கு நான் பொறுப்பாளியே இல்லை என்று தழுத்தழுத்த குரலில் கூறிவிட்டு கோபாலனை நிமிர்ந்து பார்த்தாள். பசும் வயல்களுக்கு அப்பால் இருந்து வந்த இருளை ஊடுருவி பார்ப்பவன் போல தென்பட்ட அவன் அந்த சமயத்தில் பதில் அளிக்கவில்லை. பார்வதி இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாள்
மிதிலா விலாசத்திற்கு வந்ததிலிருந்து நான் தங்களை பற்றியே எதுவும் அறிய முயற்சி செய்யாது வாளாயிருந்து விட்டேன். பார்வதி என்னை பற்றி அறிந்து கொண்டால் என்னவெல்லாம் நினைப்பாள் என்று ஒவ்வொரு சமயம் எண்ணி மனம் விரும்புவதுண்டு. இணை பிரியாத தோழிகளாக நாங்கள் இருவரும் ஒன்றாகவே படித்து வளர்ந்தவர்கள். பார்வதி என்ன செய்கிறாள் என்று அறிய வேண்டும் என்று எனக்கு சில நாட்களாக ரொம்பவும் ஆவலாக இருந்தது என்று கிரிஜா படப்படவென்று பேசிக்கொண்டு போகையில் இடைமறித்தான் கோபாலன். கிரிஜா பார்வதி உலக துயரங்களுக்கெல்லாம் விடை பெற்று கொண்டு விட்டாள் என்று துக்கத்துடன் பெருமூச்சிருந்தான். என்ன, பார்வதி இறந்து விட்டாளா என்று திடுகிட்டு வினவினாள் கிரிஜா. பார்வதி, என் தகப்பனார், பாட்டி மூவரும் தாய் நாட்டு மண்ணை மிதிக்காது வழியிலேயே இறந்துவிட்டனர். உற்றவர்களை இழந்து உறவினர்களை துறந்து ஆஸ்திரியை விட்டு அற்பு உயிரை தாங்கி கொண்டு இங்கே ஓடி வந்தவர்கள் நானும் அம்மாவும் தாத்தாவும் தான். ஒரு விதத்தில் அவர்கள் எங்களை விட பாக்கியசாலித்தான் என்றான் கோபாலன். அவன் குரல் கரகரத்தது. ரங்கூனில் யுத்த பீதி அதிகமானவுடன் அந்த ஏப்ரல் மாத இறுதியிலே அப்பா புறப்பட்டு எங்களுடன் சென்னைக்கு வந்துவிட்டார். சென்னையில் என்னையும் தாயாரையும் எங்கள் சித்தப்பா வீட்டில் விட்டுவிட்டு அவர் பம்பாய்க்கு சென்று ஒரு உத்தியோகத்தில் அமர்ந்து விட்டார். புறப்படும் அவசரத்தில் என்னால் உங்களை சந்தித்து விடை பெற்றுக்கொள்ள அவகாசமே இல்லை. கடைசியாக அங்கிருந்து புறப்படும் முன் அந்த கடிதத்தை எழுதினேன். உண்மையில் கோபால், அன்று எனக்கு ரங்கனை விட்டோ தங்களை பிரிந்தோ வர கொஞ்சமும் ஆசை இல்லாதிருந்தது. என் மனத்திலே தங்கள் பால் அது சமயம் பொங்குகின்ற அன்பிற்கு முன் யுத்தமும் பீதியும் யுத்தத்தின் பயங்கரமும் எனக்கு துச்சமாகப்பட்டன. அந்த கடைசி கடிதத்தை தங்களுக்கு நான் எழுதும்பொழுது அழுது கொண்டே எழுதினேன் என்பது இப்போது நம்ப மாட்டீர்கள். ஆனால் அது உண்மையே. சென்னைக்கு வந்த பின் தங்களை பற்றிய தகவல் ஒன்றுமே என் காதுகளுக்கு எட்டவில்லை. தாயாரின் நிர்பந்தத்தின் பேரில் கலாசாலையில் சேர்ந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். முதல் 2 வருஷங்கள் வரை நான் நம்பிக்கையை இழக்கவில்லை. ரங்கூனிலிருந்து சென்னைக்கு வந்த அநேக குடும்பங்களை நான் சந்தித்தேன். ஆனால் ஒருவரிடமாவது தங்களை பற்றிய தகவல்களே கிடைக்கவில்லை. காலம் செல்ல செல்ல தங்களை மீண்டும் பார்ப்போம் என்று நம்பிக்கை குறைய ஆரம்பித்தது. 1 வருஷமா 2 வருஷமா யோசித்து பாருங்கள் கோபால், 9 வருஷங்கள் ஆகின்றன. நான் தங்களை மீண்டும் மிதிலா விலாசத்தில் சந்திப்பேன் என்று எதிர்பார்க்கவே இல்லை என்று துக்கத்துடன் பேச்சை நிறுத்தினாள். கிரிஜா, உன் மீது நான் குற்றம் கூறவில்லையே, ஏன் இப்படி துயரடைந்து பேசுகிறாய்? யுத்தமும் பீதியும் நம்மை பிரித்து சதி செய்தன. அதற்கு நீ என்ன செய்வாய்? நாங்களும் அந்த வருஷம் உங்கள் குடும்பத்தைப் போல தாய் நாட்டிற்கு திரும்பி வந்திருந்தால் நிலைமை வேறு விதமாக அமைந்திருக்கும். ஆனால் உனக்கு தான் தெரியுமே, கம்பையில் இருந்த வீட்டையும் பெருவில் இருந்த நிலங்களையும் விட்டு வர அப்பாவிற்கு மனம் வரவில்லை. வீடு நிலம் என்ற ஆஸ்திகள் மேல் கொண்ட பாசம் ரங்கூனில் எங்களை சில காலம் தங்கும்படி செய்துவிட்டது. நிலங்களை அவசரமாக விட்டுவிடக்கூட அப்பா முயற்சி செய்தார். அதனால்தான் தாமதமும் ஏற்பட்டது. ரங்கூனில் குண்டு வீச்சு ஆரம்பமானதும் நாங்கள் அங்கிருந்து பெருவிற்கு சென்றோம். பெருவில் தங்கிய அந்த சில நாட்களில் மீண்டும் ரங்கூனுக்கு சென்று சந்தோஷமாக வாழப்போகிறோம் என்றுதான் நம்பியிருந்தோம். ஆனால் நிலைமை வர வர மோசமாக்கி கொண்டு வந்தது. கிளியடைந்து போன நாங்கள் பெருவிலிருந்து மாண்டேவிலுக்கு சென்றோம். அங்கு 1 மாத காலம் கூட தங்கவில்லை. அங்கிருந்து புறப்பட வேண்டி வந்தது. ஐராவதி நதி மீது படகில் கார்தாவுக்கு செல்ல உத்தேசித்தான் புறப்பட்டோம். ஆனால் நடுவிலே பிரயாணத்தை மாற்றிக்கொள்ளும்படி ஆயிற்று. மாட்டு வண்டியில் சிரமத்துடன் சிந்துவின் நதி தீரத்தை அடைந்து நதியை கடந்து கலுலாவிற்கு வந்துவிட எங்களை விதிவிடவில்லை. அதற்கு மேல் நாங்கள் செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்த பாட்டிக்கு பாதி உயிர் கிளியிலே போய்விட்டது. 60வது மைலிலேயே பாட்டி சோர்வும் ஜுரமும் தாளாது அகதிகள் முகாமில் இறந்துவிட்டாள். மிக்க சிரமத்துடன் நாங்கள் ஒரு வழியாக பழையில் வந்து சேர்ந்தோம். ஆனால் விதி அங்கேயும் எங்களை தொடர்ந்து மிகவும் பயங்கரமாக சோதித்து விட்டது. இம்பாலை விரோதிகளின் விமானம் தாக்கிவிட்ட செய்தி வரவே பிராண திசையை நாங்கள் மாற்றிக்கொள்ள நேர்ந்தது. வலையிலிருந்து சீல்சூரை அடைய சுமார் 6 மைல் மலை பிரதேசமான வழியில் நடந்து செல்ல நேர்ந்ததனால் நாளுக்கு 10 மைல்களுக்கு மேல் எங்களால் நடக்க முடியவில்லை.
ஆங்காங்கே முகாமில் ஓய்வு எடுத்துக்கொண்டாலும் சரியான உணவும் சாப்பிட தண்ணீருமின்றி கஷ்டப்பட்டோம். 50 மைல்கள் கூட கடக்கவில்லை. அதற்குள் அப்பாவிற்கு வயிற்றுக்கடுப்பும் ஜரமும் வந்துவிட்டன. கிளம்பி 6வது நாள் சாயங்காலம் அகதி முகாமில் அப்பா மறைந்து விட்டார். விதியின் கோரப்பசி அத்துடன் தீர்ந்துவிடவில்லை. பாட்டி அதற்கு பின் அப்பா என்று ஒருவர் பின் ஒருவராக இருந்ததைக் கண்டு பார்வதி உள்ளம் கலங்கி போயிருந்தாள். செல்லமாக சொகுசாக வளர்க்கப்பட்ட அவளுக்கு துக்கமும் பிரயாண அலுப்பும் தாழ முடியவில்லை. சில்சூர் வந்து அடையும் முன் சிறிது தூரத்திலேயே அவள் விஷ ஜுரத்தினால் 2 நாள் அவதிப்பட்டு இறந்து விட்டாள். சொத்துக்களை எழுந்ததை குறித்து நான் கலங்கவில்லை. பாட்டியும் அப்பாவும் இறந்தபோது கூட சகித்து கொள்ள எனக்கு தைரியம் இருந்தது. பச்சிளம் குழந்தை அவள் என்ன பாவம் செய்தால்? வாயை திறந்து குறை கூறாமல் விதியின் கொடுமையை சகித்து கொண்டு நடந்து வந்தாள். அவளையும் இந்த பயங்கர விதி யுத்தத்தின் மூலமாக தனது பலிகளில் ஒன்றாக எடுத்து கொண்டதை என்னால் சகிக்க முடியவில்லை. துயரத்தினால் மனம் இடிந்து போய் வழியில் உட்கார்ந்து விட்டேன் என்று கூறிவிட்டு மூச்சு வாங்க நிறுத்தினான். கன்னத்தின் மீது வழிந்து ஓடிய கண்ணீரை ரகசியமாக துடைத்து கொண்ட கிரிஜா, கோபால், என்னால் நினைத்து பார்க்க கூட முடியவில்லை. வழியில் இவ்வளவு கஷ்டங்களையும் அனுபவித்த நீங்கள் முதலாக என்னை சந்தித்த பொழுது எனது துரோக நடத்தையை கண்டு நெஞ்சம் பதித்து போயிருப்பீர்கள் அல்லவா என்றாள். கோபாலன் அதற்கு நேரடியாக பதில் எதுவும் கூறவில்லை. சில்சூரிலிருந்து காங்கிரஸ் தொண்டர்கள் எங்களை பால் பழத்துடன் எதிர்கொண்டழைத்தனர். அங்கிருந்து ரயிலில் கல்கத்தாவிற்கு வந்து சேர்ந்தோம். அகதிகள் தங்கும் இடத்தை அடைந்த அன்று நான் என் வாழ்நாட்களிலே காண முடியாத சோக காட்சியை கண்டேன். எங்களுடன் கூட வந்த அநேகர் தாய் நாட்டின் மண்ணை மிதித்து விட்டோம் என்ற உணர்ச்சியுடன் ஆனந்தமும் துயரமும் தாங்க முடியாது பச்சிளம் குழந்தையைப் போல் ஓவென்று வாய்விட்டு அழுதனர். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு நாங்கள் தென்னிந்தியாவிற்கு புறப்பட்டு வந்தோம். செல்வத்தை எல்லாம் துறந்து ஏழ்மை நிலையில் வந்திருந்த எங்களுக்கு உறவினர்களின் உதவி எதுவும் கிடைக்கவில்லை. அம்மாவுக்கு இந்த கேவலமான ஸ்திதியில் யாருடைய தயவிலும் வசிக்க விருப்பமில்லை. ஆகவே தேவி குலத்தில் ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டு வசிக்க ஆரம்பித்தாள். செலவுக்கு போதாததினால்தான் கல்கத்தாவிற்கு சென்று அப்பாவுக்கு மிகவும் வேண்டியவரான குப்தாவின் கம்பெனியில் உத்தியோகம் ஒன்றில் அமர்ந்தேன். ரங்கூனில் இருக்கையிலே சர்க்காரால் மேல் படிப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தேன். ஆதலால் மேலே படிக்க வேண்டும் என்ற ஆசை. அப்பாவின் மீது கொண்டிருந்த அபிமானத்தினால் பண உதவி செய்து அமெரிக்காவிற்கு அனுப்பினார். வந்ததும் ஒப்பந்தன்படி அவர்கள் கம்பெனியிலே நான் உத்தியோகம் செய்வதாக அமர்ந்து விட்டேன். ஆஸ்தி, நிலம், தந்தை, பாட்டி, சகோதரி என்று எல்லோரையும் எழுந்துவிட்டு வந்த அந்த நிலையில் கூட நான் அந்த கடிதத்தை பத்திரமாக சுமந்து கொண்டு வந்தேன். ரங்கூனிலிருந்து புறப்படும் பொழுது நீ எழுதிய அந்த கடிதம் எனக்கு இவ்வளவு வருடங்களும் ஆறுதலை அளித்தது என்று தொடர்ந்து அவன் பேசியதை குறுக்கிட்டு கிரிஜா பேசலானாள். யுத்தம் என்ன, சாவு வந்தால் கூட நம்மை பிரிக்க முடியாது என்று காதலை பொழுது எழுதிய அந்த கடிதத்தை பயந்து கொண்டு திரும்ப தரும்படி கேட்டேன் என்று நீங்கள் குறை கூறலாம். ஆனால் கோபால், என் மீது தங்களுக்கு கோபமோ வருத்தமோ நிலைமை ஊன்றி பார்த்தால் ஏற்படாது. எனக்கும் தங்களுக்கும் இடையே தோன்றியிருந்த அன்பை பற்றி எங்கள் அப்பா அம்மா ஒருவருக்குமே தெரியாது. நான் தெரிவிக்க அப்பொழுது ஆசைப்படவில்லை. உங்களுடன் கூடி படித்த அண்ணாவுக்கு மட்டும் கொஞ்சம் விஷயமாக சந்தேகம் வந்தது. ஆனால் ரங்கூனை விட்டு வந்தவுடன் அதை பற்றி அறியக்கூட அவனுக்கு அவகாசமே இருக்கவில்லை. 9 வருஷ கால வாழ்க்கையில் நீண்டதொரு காலம் அல்லவா? ரங்கூனை விட்டு புறப்படும் முன் நான் 17 வயதுடைய சிறிய பெண்ணாக இருந்தேன். காதல் என்பது இளம் தென்றல் வீசும் பசுஞ்சோலையாக எனக்கு அப்போது காட்சி அளித்தது. இல்லாமையும் வறுமையையும் கஷ்டங்களையும் அனுபவித்து 9 வருஷங்களில் என் மனம் கடினப்பட்டு விட்டது. வாழ்க்கையில் நான் வேண்டி நின்றது காதல் இல்லை, பணந்தாம் என்ற பயங்கர நிலைக்கு வந்துவிட்டேன். வறுமை ஒரு புறம், வாழ்க்கையில் இனி எப்படி சந்தோஷமாக வாழ்வோம் என்ற கவலை ஒரு புறம், தாயாரின் நிர்பந்தம் ஒரு புறம், பணத்தின் மேல் ஏற்பட்ட ஆசை ஒரு புறம் என நாலா பக்கமும் நிற்கப்பட்ட நான் ஈஸ்வரனை வணக்க ஒப்புக்கொண்டேன். ஈஸ்வரனை நான் காதலிக்கவே இல்லை, ஆனால் வெறுக்கவில்லை. அவனுடைய செல்வம் என் மனத்தை பெரிதும் கவர்ந்தது. வெட்கமன்றி இப்போது ஒப்புக்கொள்கிறேன்.
9 வருஷங்களும் மறைந்து இருந்த நீங்கள் இந்த சமயம் பார்த்துதானா வர வேண்டும்? முதலில் உங்களை சந்தித்த நான் அப்படியே கிளியினால் அரண்டு விட்டேன். ஈஸ்வரனுக்கு தெரிந்துவிட்டால் என்று எனக்கு பீதி ஏற்பட்டது. கோபால், என் துரோகம் உங்களை மிகவும் பாதித்திருக்கும் என்பதை அறிவேன். ஆனால் வேண்டுமென்றே செய்யவில்லை. சந்தர்ப்பங்கள் என்னை அப்படி செய்ய தூண்டின. தங்கள் வசம் அந்த கடிதம் பத்திரமாக இருக்கிறது என்பதை அன்றே திருமலையான் குன்றில் சந்திக்கும் பொழுது தங்கள் வாயிலாக அறிந்தவுடன் எனது பயம் அதிகரித்தது. ஈஸ்வரனுக்கும் எனக்கும் கல்யாணம் என்று நிச்சயமாக்கி கொண்டிருந்த அந்த சமயம் எனது காதலை பொழிந்து எழுதிய உறுதிமொழிகள் பல கொண்ட அந்த கடிதம் தங்கள் வசம் இருப்பது தகாது என்று தோன்றவே அதை திருப்பி கேட்டேன். அத்துடன் நிற்காமல் நமக்கிடையே இருந்த அன்பை பற்றி பேசவும் கூடாது என்று உறுதிமொழி வாங்கி கொண்டேன். எனது செய்கை யாவும் நினைத்தால் கூட அவமானமாக இருக்கிறது. இந்த பாழும் யுத்தம் மட்டும் வந்திருக்காவிடில் கோபால் கம்பையில் இருந்த அந்த அழகிய வீட்டில் தாங்கள் மனைவியாக ஆனந்தமாக நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். சந்தர்ப்பம் நமக்கு எதிராக வந்து வாய்த்தது. ஊருக்கு போகும் முன் ஒன்றே ஒன்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். தங்களுடைய உத்தம குணத்தை உத்தம குணத்தை அறியாத உங்களை செயலாலும் வார்த்தையாலும் துன்பப்படுத்தி விட்டேன் என்று கூறிய கிரிஜா கண்ணீர் பொங்கும் கண்களால் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அன்பு கொண்ட உள்ளம் குற்றங்களையே காண்பதில்லை கிரிஜா. உனக்கு தெரியாதா என்ன? மன்னிப்பு என்ற வார்த்தைக்கு இடமில்லை. செல்வமெல்லாம் இழந்து ஏழ்மையான நிலையில் இருக்கும் என்னை மணப்பதை விட ஈஸ்வரனை மணந்தால் நீ சந்தோஷமாக இருக்கக்கூடும் என்று எண்ணி நான் ஆறுதல் அடைந்திருக்கிறேன். அவ்வளவேதான் என்றான் சாந்தமாக அவன். கண்ணீரை துடைத்து கொண்ட கிரிஜா, லைலாவின் காதல் போன்ற காதலை காவியங்களிலும் கவிதைகளிலும் தான் காண முடியும் என்று நினைக்கிறேன். தங்களை பிரிந்து தாய் நாட்டிற்கு வந்த புதிதில் உலகமே சூன்யமாக்கிவிட்டதைப் போல் இருந்தது. 2 வருஷங்களில் என் மனம் மிகவும் மாறிவிட்டது. துன்பமும் வறுமையும் என் மனதை காலப்போக்கில் மிகவும் கடினமாக்கிவிட்டன. என் போல் வருஷங்கள் பலவற்றை துன்பத்திலே கழித்து நம்பிக்கை குறைந்து போயிருந்தால் அந்த லைலாவும் கயாஸ் 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 என்று புலம்பி கதறுவதை விட்டு ஈராக் மன்னனையே மணந்து சௌக்கியமாக வாழ்ந்து கொண்டிருப்பாள். என் மனம் காதலில் நம்பிக்கை இழந்து கடினமாக்கி விட்டிருந்தது என்றாள். உன் விவாதத்தை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் கிரிஜா. உன்னை போன்று நானும் துக்கமும் துயரமும் அனுபவித்திருந்தான். காலம் நம்மை வெகு தூரம் பிரித்தது என்பது உண்மையே. ஆயினும் என் மனதிலே உன்பால் கொண்டிருந்த அன்பு குறையவில்லை, மாறவும் இல்லை, மாறப்போவதும் இல்லை என்றான் உணர்ச்சியுடன். அவ்வளவிற்கு நான் அருகதையற்றவள் என்று பதிலளித்த கிரிஜா எழுந்து நடக்கலுற்றாள். அத்தனை நாட்களாக நெஞ்சை அழுத்தி வந்த பெரும் துன்ப சுமை திடீரென்று குறைந்து விட்டதை போன்று அவள் மனத்திலே அமைதி குடிகொண்டது. மௌனமாக பங்களா வரை கூட வந்த கோபாலன் திடீரென்று தனது உத்தேசத்தை மாற்றிக்கொண்டே உள்ளே நுழையாமல் திரும்பி சென்றான். அந்த மனநிலையில் அவன் தன் நண்பனை சந்திக்க விரும்பவில்லை. மறுநாள் சாயங்காலம் வண்டி புறப்பட சில நிமிஷ நேரங்களே இருந்தன. ஸ்டேஷனுக்கு தன்னுடன் கூட ஒருவரும் வர தேவையில்லை என்று எல்லா விதமான உதவியையும் புறக்கணித்துவிட்டு தனியாக கிளம்பி வந்திருந்த கிரிஜா பெண்கள் பெட்டிக்குள் ஏறி உட்கார்ந்து கொண்டாள். பம்பாய்க்கு போகிறோம் என்ற நிம்மதியான என் மனத்துடன் ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். மூச்சு வாங்க ஓடி வந்து பெண்கள் பெட்டி அருகில் நின்ற கோபாலனை கண்டதும் அவளுக்கு வியப்பு தாங்க முடியவில்லை. எங்கே வண்டி புறப்பட்டு விடுமோ என்று அவசரமாக ஓடி வந்து நின்றான் அவன். கிரிஜா பதிலுக்கு புன்முறுவலித்தாள். வேறு விழுந்த அவனது முகத்தையும் காற்றில் பறந்து அலங்கி போன கிராப்பையும் கண்டு திடீரென்று ஏற்பட்ட பச்சதாபத்தினால் அவளுக்கு பதில் எதுவும் கூற தோன்றவில்லை. உள்ளே சௌக்கியமாக இருக்கிறதல்லவா? ஒன்றையும் மறக்காமல் சாமான்களை எல்லாம் எடுத்து கொண்டு விட்டாய் என்று நினைக்கிறேன் என்று பரிவுடன் விசாரித்தான் கோபாலன். ரங்கூனிலிருந்து விடும்பொழுது வழி அனுப்ப முடியவில்லை என்று இப்பொழுது வழி அனுப்ப வந்தீர்களா என்று வறட்சியான குரலில் கூறிய கிரிஜா சிரிக்க முயற்சி செய்தாள். உன்னை வழி அனுப்பவில்லை என்று சட்டென பதிலளித்த அவனது கண்களில் பிரதிபலித்த உணர்ச்சிகளைக் கண்டு திடுகிட்டு போன கிரிஜா அவனை மேலும் உற்று நோக்க மனம் கூசியவளாக முகத்தை தாழ்த்தி கொண்டாள். நான் நேற்று கூறியவர்களை திரும்ப சொல்வது அனாவசியம் என்று கருதுகிறேன். மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்கிறேன் கிரிஜா. என்னை பொறுத்தவரை எனது அன்பு குன்றவும் இல்லை, குறையவும் இல்லை. உனக்கு சம்மதம் என்றால் எந்த நிமிஷமும் நான் உன்னை என் மனைவியாக ஏற்க தயாராக இருக்கிறேன் என்றான். கண்களில்
கண்களில் லேசாக கசிந்த நீரை சமாளித்து கொண்டு, உங்களுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதா என்ன, இவ்வளவுக்கு பிறகு கூட என்று கிரிஜா மேலே முடிக்கும் முன் அவசரமாக குறுக்கிட்ட கோபாலன், இவ்வளவுக்கு பிறகு கூட என்றுதான் வைத்துக்கொள்ளேன். உன்மேல் ஒரு குற்றமும் இல்லை என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். சந்தர்ப்பம் உன்னை அப்படி செய்யும்படி செய்தது. அதெல்லாம் போகட்டும். நீ பம்பாய்க்கு போகும் முன் எனக்கு தெரிய வேண்டியது உன்னுடையது சம்மதம் ஒன்றுதான் என்றான் படபடப்பாக. கிரிஜா பதிலுக்கு லேசாக சிரித்தாள். என்னை மறந்து விடுங்கள் என்பதுதான் என் பதில். உங்களுடைய பரந்த மனப்பான்மைக்கும் உத்தம குணத்திற்கும் உங்களுக்கு பொறுமையே உருவான ஒரு நல்ல மனைவியை வாய்க்க வேண்டும். 2வது மணியை கூட அடித்து விட்டார்கள். நான் போய் வருகிறேன். நமஸ்தே என்று கை கூப்பினாள் கிரிஜா. வண்டி பிளாட்பாரத்திலிருந்து மெல்ல நகர ஆரம்பித்தது. மறப்பதா கிரிஜா? இந்த ஜென்மத்தில் இல்லை. அவசரப்படாதே. யோசித்து பதில் கூறினால் போதும். 9 வருஷம் காத்திருந்தேன். இன்னும் 9 வருஷம் ஆனாலும் காத்திருக்க தயார். பொம்பாய் சென்றதும் என் கம்பெனி விலாசத்திற்கு தயவு செய்து கடிதம் எழுது. போய் வரட்டுமா? வண்டியுடன் கூட சிறிது தூரம் நடந்து சென்ற கோபாலன் கேட்டான். இவ்வளவு நற்குணம் படைத்த மனிதனை வீணாக சுயநலம் காரணமாக புண்படுத்தி விட்டோம் என்று பச்சதாபத்தினால் மனம் இறங்கிய கிரிஷாவின் கண்களில் நீர் பெருகி கன்னத்தின் மீது வழிந்தோடியது. அவளது இருதயத்திலே அலைப்பாய்ந்து கொண்டிருந்த உணர்ச்சிகளின் குமுறலுக்கு எதிரொலி செய்வது போல் ஓவென்று இறைச்சலிட்டு ஸ்டேஷனை விட்டு ரயில் வண்டி நகரத் தொடங்கியது. வண்டி மறைந்து சென்று வெகு நேரமாக்கியும் கோபாலன் அந்த திக்கையே பார்த்து கொண்டு நின்றான். கிரிஜா பம்பாய் சென்று விட்டாள் என எண்ணிய அவன் மனம் துயரமோ கவலையோ கொள்ளவில்லை. அதற்கு பதில் இவ்வளவு நாட்களும் வங்கி ஓங்கியிருந்த நம்பிக்கை புத்துயிர் பெற்று அவன் உள்ளத்திலே ஓங்கி வளர ஆரம்பித்தது.